ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுன்னா அது அவ்வளோ சுலபம் அல்ல. ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நெருக்கடி நிறையா இருக்கும், கஷ்டங்கள் நிறையா இருக்கும். பொதுவாக யார் அரசியல் கட்சி நடத்தினாலும் சரி நிறைய பஞ்சாயத்து பிரச்சனை இது மாதிரிலாம் வரும். விஜய் அவர்களுக்கு அது கொஞ்சம் கூட வரும். காரணம் என்னென்னா, அவரோட கட்சி நடத்தினுடைய அந்த தன்மை அப்படி. அப்போ அந்த தன்மையானது இவர் நேரத்துக்கு போனாரோ போலையோ, இல்லை தொண்டர்கள் சரியாக ஒரு நன்னடத்தையாக நடந்துக்கலையோ, இல்லை காவல்துறை சூழ்ச்சியோ, அது இயற்கைக்கு விட்டுருவோம். ஆனால் 41 உயிர்கள் இறந்தது என்பது ஒரு சொல்ல முடியாத ஒரு துயரமான ஒரு செயல். அது ஒரு பெரிய பேரிடர். அப்போ ஒரு பெரிய பேரிடரில் ஒரு வழக்காடு மன்றத்தில் கண்டிப்பாக வழக்கு நடத்தி ஆகணும். விஜய் அண்ணா நல்ல அவர் பார்க்க அழகாக இருப்பார், அவர் படம் நடித்தா நல்லா ஓடும் அப்படின்ற காரணத்துக்காக செத்த 41 பேருக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டோம், அதனால் பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொம்ப வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு போக முடியாது. இது உண்மையிலே ஒரு வழக்கு பதியப்பட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்று நீதியரசர்கள் வாதம் பிரதிவாதம் என்னென்ன ஆவணம் இருக்குது, இதில் என்ன அதிகாரி தரப்பு சொல்கிறாங்க, இதில் என்ன நடத்தினவங்க என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் சட்டத்துக்கு முன் வைத்து சட்டப்படி எது எது தர்மம் எது நியாயம் அப்படின்னு பார்த்து ஒரு நீதி சட்டத்துக்கு உட்பட்டு நீதி வழங்கணும். அந்த நீதி என்ன வேணால் இருக்கட்டும், அது தன்மை. பட் கோர்ட்டுக்கு போய் ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்று வந்தால் தான் இது முடிவுக்கு வரும். அப்போ இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை விஜய் அவர்கள் அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ராசஸ்லேருந்து அவரால் தவிர்த்து போக முடியாது, அவரால் தள்ளி போக முடியாது. நான் எப்படி பார்த்தா இந்த வழக்கில் ஆல்ரெடி எஃப்ஐஆரில் அவர் பேர் சேர்த்துருக்கணும். ஏதோ சில காரணத்துங்களால் அழுத்தங்களால் பயத்தினால சேர்க்கவில்லை. நான் இதை நிறைய வாட்டி பதிவு பண்ணுறேன். இதே ஒரு சாமானியனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நேரம் விஜய் அவர்களை விசாரித்திருப்பார்கள். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அவர்களுக்கு ஏதோ காரணத்தினால விஜய் மீது எஃப்ஐஆர் போட ஒரு தயக்கம், ஒரு பயம். அதே தயக்கம் அதே பயம் மத்தியில் இருக்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்குது. சிபிஐயும் பார்த்திங்கன்னா இந்த நொடி வரையிலும் விஜய் அவர்களோட பேரை எஃப்ஐஆரில் சேர்க்கலை. பொதுவாக இப்போ ஒரு பைக்கு திருட்டு போச்சு அப்படின்னா, அந்த பைக்கு திருடிட்டு ஒருத்தன் போய் ஒருத்தர்கிட்ட விற்கிறான், அதை ஒருத்தன் வாங்கி இன்னொருத்தனுக்கு விற்கிறான் அப்படின்னா, இந்த ரெண்டாவதாக வாங்கி விற்றான் பாருங்கள், அவனுக்கு தெரியாத அது திருட்டு பைக்குன்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு திருட்டு கேஸில் கூட அந்த வாங்கி விற்றவன் பேரை கூட சேர்ப்பாங்க எஃப்ஐஆரில். யார் யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ எல்லாரையும் சேர்ப்பாங்க. அப்போ தான் விசாரணை என்பது நடக்கும். விசாரணையோட முடிவில் இந்த எஃப்ஐஆரில் சேர்த்தவங்கலாம் A1 A2, அது அக்யூஸ்ட் 1 அக்யூஸ்ட் 2 அக்யூஸ்ட் 3 அப்படின்னாங்க. இந்த அக்யூஸ்டை சேர்த்துட்டதுக்கு பிறகு இதில் அக்யூஸ்டுன்றவர் குற்றம் சாட்டப்பட்டவர். இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதியா இல்லை தண்டனைக்கு உரியவரான்றது நீதிமன்றம் பார்த்துக்கும். ஆனால் அந்த ப்ராசஸ்லேயே விஜய் அவர்களுக்கு இந்த நொடி வெறியிலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேலெடுத்து சமாச்சாரம், இது விஜய் ஒரு உச்சக்கட்ட நடிகர் அப்படின்றதுனால ஒரு சலுகைகள் தரப்படுகிறது. இதை வெளிப்படையாகவே சொல்கிறேன். இப்போ அந்த சலுகை முடிகிற நேரம், ஏன்னா இதை ரொம்ப நாள் காலதாமதம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக ஜனவரி இறுதியில் விஜயை கூப்பிட்டு விசாரிக்கணும். விஜய் எஃப்ஐஆரில் பேரை சேர்த்துட்டு விசாரிக்க போகிறாங்களா, இல்லை விஜய் சும்மா ஒரு ஐவிட்னஸாக விசாரிக்க போகிறாங்களா, இல்லை விஜய் வைத்து தான் இந்த பிரச்சனை, விஜயை பார்க்குறதுக்கு தான் வந்த கூட்டம், அப்போ அவர் காரணியாக பார்க்குறாங்களா, இல்லை அவர் தான் குற்றவாளின்னு சாட்ட போகிறாங்களா சார்ஜ் ஷீட்டில் என்னன்றதை பார்க்கணும். ஆனால் இது உள்ளபடியாக இப்போ தான் அவருக்கு அப்போ அந்த கரூர் அப்போ சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் இவர் நடுவில் கொஞ்ச நாள் கேப் விட்டதெல்லாம் மன ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதிலிருந்து தப்பிக்கிறதுன்றது அவ்வளோ சில தகவல்கள்லாம் அப்படி வெளில வருது. அதாவது இப்போது விஜயுடைய தாமதம் தான் முக்கிய காரணம் சொல்கிறாங்க. விஜயுடைய நடவடிக்கைகள் குறித்து விசாரித்ததாக கூட ஒரு தகவல் சொன்னாங்க. அதாவது எப்போ போகிறார், இப்போ மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு 2 நாட்களுக்கு 1 நாட்களுக்கு முன்பாகவே போயிட்டார். எல்லா விஷயங்களுக்கும் முன்கூட்டியே போகிறவர் அரசியல் கூட்டத்திற்கு மட்டும் ஏன் தாமதமாக வராரு, இது போன்ற கேள்விகள்லாம் முன்வைத்தாங்க. கேள்வி அது உண்மை தானே, நம்ம கண்ணெதிரில் பார்த்தது தானே. இப்போது விஜய் அவர்கள் திருச்சி மரக்கடையாகட்டும், இல்லை திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த ஸ்ட்ரெச்சு போனதாகட்டும், இல்லை கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் டயத்துக்கு வந்தது கிடையாது. அவர் டயத்துக்கு சினிமாவுக்கு போயிடுவார், ஷூட்டிங்க்கு கரெக்டாக இருப்பார், பங்க்சுவலாக இருப்பார், அருமையாக நடந்துக்குவார் அப்படின்னு சினிமா பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்த்தா பாராட்டுறதை பார்த்துருக்கோம். இந்த சைடில் இருக்கிற பத்திரிகையாளர்கள், அதாவது அரசியலை கவர் பண்ணுற பத்திரிகையாளர்கள் பார்த்திங்கன்னா விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு நற்சான்றிதழ் பெருசாக கொடுக்கறது கிடையாது. ஒரு சிலர் இப்போ விஜய்க்கு சதவீதம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா கண்ணெதில் நம்ம என்ன பார்க்குறோமோ நம்ம அதை தான் பேச முடியும். ஒரு டயத்துக்கு சீக்கிரமாக வந்ததோ சீக்கிரமாக போனதோ அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. அரசியல் வாழ்க்கையில் சினிமாவில் அஃப்கோர்ஸ் ஷூட்டிங்கு பணம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குற ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஆகிடணும் கூட ஒரு தொழிலாளியாவோ இல்லை ஒரு நல்ல நடிகராகவோ ஒரு டைமுக்கு போயிருக்கலாம்.
பட் அரசியல் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்லோ, பொறுமையாக தான் வருவார். ஒரு காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு அந்த மாதிரி வரக்கூடிய தன்மையை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வேளை காலையிலே எழுந்துச்சி வீட்டிலே சும்மா உட்காந்து சுற்றிட்டு இருப்பாருன்னு தெரில. 10 மணிக்கு கூட்டம்னா 10 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கே போகிற அந்த கதைலாம் பார்த்துருக்குறோம். அதனால் அது வந்து உண்மை தான். கண்டிப்பாக காவல்துறை அதை கேட்பாங்க. முன்னாள் என்ன பண்ணீங்க, நைட்டு எவ்வளோ லேட்டாக படுத்தீங்க, காலைல ஏஞ்சிங்களா, ஏன் விமான நிலையத்துக்கு இவ்வளோ தாமதமாக வந்தீங்க, இல்லை அங்கேருந்து போகும்போது எதனால் பொறுமையாக போனீங்க, எதுக்கு கூட ஒரு 6000 பேர் சேர்த்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 20 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணியிருக்காங்க. 3 நாளைக்கு மேலே நிர்மல்குமாரை, புஷி ஆனந்த் அவர்களே, ஆதவர்ஷனம். கண்டிப்பாக டிரைவரையும் வண்டி ஓட்டுநரையும் கேட்டிருக்காங்க. இப்போது அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில தரவுகள்லாம் எடுத்திருப்பாங்க. அது விஜய்கிட்டையும் வாக்குமூலம்லாம் வாங்கிட்டு அதையும் எதையும் ஒப்பீடு பண்ணுவாங்க. ஒப்பீடு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் அதில் முரண் இருந்ததுன்னா விஜய்க்கு ஒரு பெரிய தலைவலி இருக்குது. அதாவது கூட்டணி அப்படின்றத தாண்டி இது என்றைக்காக இருந்தாலும் அவருக்கு மேலே ஒரு கரும்புள்ளி தான். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இல்லை, இந்த சிபிஐ விசாரணை கொடுத்த உடனேவே விஜய் போட்ட ட்விட் வந்து நீதி வென்றதுன்னு தான் போட்டிருந்தாரு. இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ 3 நாட்கள் குறைஞ்ச 20 மணி நேரம் விசாரணையெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்த 3 நாட்கள் விசாரணைக்கு பிறகு கூட வெளியே வந்துட்டு நீதி வெல்லும், இப்போ போட வேண்டியது நீதி வெல்லும் தான். இல்லை, இப்போ அதானே சொல்கிறாங்க, நீதி உண்மையாக வெல்லும் தானே. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கூட்டணி போக போகிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா, சிபிஐ வந்து பாஜகனுடைய கைப்பாவை என்பது பல வருடங்களாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு ஏற்றார் போல் தான் அவங்க நடந்துக்கிறாங்க. உண்மையிலே விஜய் இதில் நீதியாக விசாரணை வேணும் கொள்ளணும்னா இந்த நேரம் வந்து சார்ஜ் ஷீட்டில் பேரை சேர்த்து அவர் விசாரிச்சிருக்கணும். எதுக்கு 41 பேர் செத்த கேஸில் இப்படி தான் பொறுமையாக டிஃபன் சாப்பிட்டு காப்பி குடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பீங்களா? பொறுமையாக டெய்லி நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் மாதிரி. இது வந்து ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு வன்கொடுமைக்கு உள்ளானா உடனே விரைவு நீதிமன்றம், மகிழா கோர்ட்டு நடந்துதா நல்லதா சொல்லிட்டு தூக்கின்னு போயிட்டு உள்ளே போடுறோம். அதை எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஒருவேளை காவல்துறையில் இந்த மாதிரி அத்துமீறல் நடக்கும்போது என்கவுண்டர் யாருன்னா ஒருத்தர் பண்ணியிருந்தா கூட இவன் ரவுடி பையன் தான் செத்தது தப்பு இல்லை அப்படின்னு பேசுகிற அந்த அதிக பிரசங்கித்தனமும் இருக்குது. அதில் மக்கள் ஒரு சிலர் அது சந்தோஷப்படுற அந்த தன்மையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது 41 பேர் செத்து இன்னும் ஏதோ வந்து நத்த நவுற மாதிரி தானே நவுந்துட்டுருக்கு வழக்குத்தன்மை. அப்புறம் என்ன நீதி வெல்லும்? எவ்வளோ நேரம் இது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, இல்லை ஒரு பெரிய விஞ்ஞான ஊழல் கிடையாது. 41 பேர் இறந்தது உண்மை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தரவு இருக்கும், எப்படி செத்தாங்க, எதனால் செத்தாங்க, என்ன மாதிரி செத்தாங்கன்னு. அது ஒரு ஆதாரம். அப்புறம் அங்கே வண்டி எவ்வளோ நேரத்தில் வந்தது என்ன ஏதுன்னு அந்த வண்டியோட காட்சி எடுத்து பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஆதாரம். 3 பேர் இப்போ வந்து அங்கேயே விசாரணை பண்ணி லோக்கல் காவல்துறை, லோக்கல் போலீஸ் ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, அங்கே ஒரு விசாரணை பண்ணிங்க. கரூருக்கு வந்து விசாரணை பண்ணிங்க, டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்கீங்க. அப்போ விசாரணைனா அவர் என்ன நினைப்பார்? ஓகே, நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேசிட்டோம் பழகிட்டோம்னா நமக்கு நீதி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று கூட சொல்லியிருந்தாங்க, என்டிஏ கூட்டணிக்கு வருவதுதான் விஜய்க்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஜனநாயகனுடைய சென்சார் கூட இன்னும் வெளியே வரல. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பாஜக வந்து இதில் வந்துட்டு ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் நல்லது வந்துருங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் ரீதியாகவே வந்து கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். இப்போ தான் நான் நிம்மதியாக தூங்குறேன் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் தான். அதற்கு முன்னாடி சிபிஐ அமலாக்கத்துறை என்னை நெருக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போன தலைவர்கள், ஆளுமைகள்லாம் சொன்னதெல்லாம் பார்த்து, ஆளுமை சொல்லக்கூடாது, சந்தர்ப்பவாதிகள், அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதேமாதிரி விஜய் அவர் எனக்கு இதில் என்னென்னா, ஒன்று தைரியமாக நீங்களாம் சொல்கிறீங்கல்ல, நெஞ்சு தைரியம், நான் வந்து வீரன், கொள்கை, அது இது கோட்பாடு, பிளாஸ்ட்டுன்னு. ஒன்று விஜய் இந்த பாஜகவை எதிர்த்து பேசுகிறனா இப்போ பேசணும். உண்மையிலே நீங்கள் தீவிரமாக பாஜக பாசிச பாஜகன்னா இப்போ உங்கள் மீது ஜனநாயகம் படம் வராதப்போவும், இந்த படத்துக்கு சென்சார் கிடைக்காதப்போவும், அதுக்கப்புறம் சிபிஐ கேஸில் உங்கள் மேலே இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் மத்திய அரசு காலதாமதம் பண்ணி உங்களுக்கு உதவி பண்ணுது இல்லையா, அப்போ பேசணும் நீங்கள். இப்போது இல்லை, சரி ரைட்டு, கூட்டணிக்கு போய்டும். நான் வந்து யதார்த்தத்தை பேசுகிறேன். ஒன்று இப்படி இரு அப்படி இரு, நம்ப வச்சு எல்லாரையும் ஏமாற்றக்கூடாது. ஒன்று நீதியின் பார்வையில் போனோன்னா ஏன் வாலண்டியராக கூட போய் டிஸ்போஸ் பண்ணலாம். மனுநீதி சோழன் கதை கேட்டிருப்போம், அப்படி வந்தது தான் தமிழ்நாடு. யாரோ வந்து சொல்கிறாங்க மன்னர்கிட்ட, இந்த மாதிரி பசுமாடு வந்து பெல் அடிக்குது, கதை தான் கேட்குறதுக்கு கௌரவமாக இருக்குல்ல, ஒரு 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 நெகிழ்ச்சியாக இருக்குல்ல, இது தாண்டா தர்மம்னு. உடனே மன்னன் என்ன பண்ணுறான், தேரை ஓட்டி கன்றுக்குட்டி எப்படி செத்துதோ தன்னோட சொந்த மகனை சாவடிக்கிறான். இது ஒரு கதை, நீதி கதை.
நாங்கள் வந்து மாற்று தூய கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அப்போ உண்மையிலே நெஞ்சு தைரியம் இருக்குன்னா இப்போ சொல்லுங்கள் விஜய் சார் பாஜக பற்றி எதிர்த்து பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து என்னோடய நிலைப்பாடுமே மாற்றிக்குவேன் சொல்ல மாட்டார். அதனால தான் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் அவர்களை பற்றி பேசுகிறார். ஆனால் விஜய் அவர்கள் அதை பற்றி பேசுவோம் கடந்து போவார். கேட்டால் பிளாஸ்ட்டு 4 இடத்துல பாட்டு போட்டு ஸ்பீக்கர் போட்டு டான்ஸ் ஆடி கடந்து போகிறது. பிஜேபி இதை பார்க்கும். மக்களும் வந்து பிஜேபி வந்து இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ பட் நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும். இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா பிஜேபி பண்ணுறதும் சந்தர்ப்பவாதம். இவர் வந்து நிறைய பேரை நம்ப வச்சு ஏமாத்துறதுல வல்லவர். இவர் யார்? இப்போ ஆல்ரெடி அதிமுக இதே மாதிரி தான் பண்ணார். ஆளுங்களை ஒரு 4 தொண்டருங்க போனாங்க. அது எப்படி தொண்டருங்க உங்கள் தொண்டருங்க சடனாக போவாங்க? அவர் திமுக எதிர்க்கணும், அதனால் சப்போர்ட் பண்ணி பேசினார். அப்புறம் கூட்டணிக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தாரு, பட்டனாமும் போட்டிங்க. இப்போ பிஜேபி ட்ரை பண்ணுது. இவர் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணார், கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்குவார். அப்போ அதுதான், அதாவது காங்கிரஸ் கூட இந்த சைடு பேசுகிறது. விஜய் எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதின்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஊழல்வாதி, ஊழல் கட்சின்னு மற்ற கட்சியெல்லாம் சொல்கிறது. ஆனால் ஊழல் கட்சியிலேருந்து யாருன்னா வந்தாலும் உடனே சேர்த்துக்கிறது. ஆதவர்ஜுனா என்ன விவசாயம் பண்ணுறாரா, என்ன தொழில் பண்ணுறாருன்னா இதுவரையிலும் சொல்கிறதில்ல. லாட்ரியோட அவருக்கு சம்மந்தம் இல்லை. சரி, லாட்ரியோட சம்மந்தம் இல்லை, அப்புறம் என்ன பண்ணுறாரு அவர்? என்ன வியாபாரம் பண்ணுறாரு? இப்போ அஜீஸ் அவர்களை நான் கேட்குறேன்னா என்ன வியாபாரம்னா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். என்ன கேட்டால் எனக்கு ஒரு விளக்கம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கேட்டால் ஒரு விளக்கம் இருக்குது. முதல்வர் ஸ்டாலினை கேட்டால் ஒரு விளக்கம் இருக்குது. அவங்க அரசியல்வாதி, அரசியல் பண்ணுறாங்க. இவர் அரசியல் பண்ணுறது மூலதனம் எங்கேருந்து வருது? அது இருக்குது இல்லையா? அது இல்லையே. அப்போ அந்த வெளிப்படைத்தன்மை என்பது இந்த 2 திராவிட கட்சிகளை விட மோசமாக தானே இருக்குது. தாவேக்கல யார் வந்தாலும் எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்த்துக்கிறீங்க. பிஜேபியிலேருந்து வந்தால் சேர்த்துக்கிறீங்க, விசிகாலேருந்து வந்து சேர்த்துக்கிறீங்க, அதிமுகலேருந்து வந்து சேர்த்துக்கிறீங்க. நாளைக்கு திமுகலேருந்து யாரோ அமைச்சர்கள்லாம் வரா மாதிரி இருக்காங்கன்னு செங்கோட்டையன் மற்றவர்கள் பேசிட்டு உங்களுக்கு முன்பு பல பேர் சேர வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த ஒரு இதுதான் என்ன சொல்கிறோம், ஒரு பில்டப்பு. நிறைய கட்சிகள்லேருந்து நீக்கி வெட்டப்பட்டவர்கள், கூட்டணிலேருந்து வெளியில் போனவங்களாம் நிறைய பேர் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சும்மா சுற்றிக்கிறவங்க நிறைய பேர் போய் சேருவாங்க. அது இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ திமுகவில் அதிமுகவில் சீட்டு கேட்குறாங்க, சீட்டு கிடைக்கலன்னா கூட அந்த கோவத்தை கட்டுறதுக்கு போய் சேருவாங்க. இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் இப்போ அட்லீஸ்ட் ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் வரல, அது ஒரு சர்ச்சையாகுது. விஜய்க்கு சார்பாக இருக்கக்கூடிய சினிமா பத்திரிகைக்காரர்கள் பொங்கி எழுதுறாங்க. எப்பா அங்கங்கே போராட்டம் நடக்குது. திருத்தணியில் வந்து மனசாட்சி இல்லாமல் ஒரு ஒரிசாக்காரனை வந்துட்டு ஒருத்தன் வெட்டுறான், மனிதாபிமானம் செத்து போகுது, 41 பேர் செத்து போனாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, செவிலியர்கள் போராட்டம் இருக்குது. நான் எல்லா தரப்பும் பேசுகிறேன், பொது வெளிச்சத்தை விட்டுறேன். நான் வந்து பத்திரிக்கையார்னா நம்ம வேலை வந்து கண்ணாடி மாதிரி சமுதாயத்தில் நல்லது கெட்டது என்ன நடந்தோ அதை சொல்லிடணும். இல்லை சரி அது கூட வேணாம், ஒருவேளை எங்கள் திமுக கவர்மெண்ட் வேறு எதுனா கேஸை போட்டு எதுனா பிரச்சனைன்னு அட்லீஸ்ட் பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்கலாம்ல விஜய். முதல்வருக்கு கடிதம் எதனால பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுங்க, ஒன்றும் நிதி நிலைமையெல்லாம் பார்த்துக்கலாம், மக்களுக்கு தேவை இருக்குது, அப்படியாச்சும் பேசலாம்ல. இல்லை மாணவருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக லேப்டாப் கொடுங்க, தேர்வு வர நேரம், மேபி அது படிக்கக்குள்ள யூஸ். அப்போ லேப்டாப்பை படிக்க உதவாது. நான் அதையும் இப்போ பதிவு பண்ணிடுறேன். நம்ம ஒரு காலத்தில் என்னன்னு நினச்சோமோ வளர்ச்சின்னுமோ இந்த செல்ஃபோனும் லேப்டாப்பு தான் இன்றைக்கி பசங்களை சீரழிக்குது. புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறத விட்டு ஆசிரியர்கிட்ட இருந்த அந்த பந்தம் போச்சு. எல்லாம் டிக்டாக் மோகத்தில் எல்லாம் வைப்பு பண்ணி பாதி பேர் புள்ளிங்கோவாக போய் மென்டலாக சுத்த போகுது சமுதாயம். எல்லாம் இருக்குது. இப்போ திருப்பி மறுபடியும் விஜய்க்கு வருவேன். என்ன காரணம், அவர் வந்து சூழ்நிலை அரசியல்வாதி, சந்தர்ப்பவாதத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணுறார். ஒரு நிலையான ஒரு கொள்கையில் எடுக்கிற மாதிரி தெரியல, சும்மா பாசிச பாஜக ஏமாற்றிட்டு திரிகிறார். பாசிச பாஜகன்றதை தாண்டி எதுவுமே பேச மாட்டார். அநேகமாக இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் தாங்குவாங்க ப்ரெஷரு. 9ஆம் தேதி ரிலீஸ் நினைக்கிறேன் ஜனநாயகன். 7 வரலாம் தாங்குவாங்க. 7ஆம் தேதி வரலாம் சென்சார் வரலாம்னா திருப்பி மாஸ்டர் படத்துக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி முன்னாடி போய் நின்னாங்க தெரியுமா ஒரு டீமு, ஐயா பார்த்து செய்யுங்க, நீ பெரிய ஸ்டார்ப்பா. இப்போ தாசில்தார்கிட்ட போனால் தாசில்தாரே எவ்வளோ நிற்க வைக்கிறாரு. போனோன்னா வாங்க பப்ளிக், சொல்லுங்கள் பப்ளிக் என்ன வேணும் உங்களுக்கு, ஐயோ பட்டாவாதோ இப்போ 10 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துறேன். டிஜிட்டல் இந்தியா, நம்ம ஆட்சி நடக்குது, திராவிட கலாச்சாரம், நம்ம எப்பேற்பட்ட அரசாங்கம் அப்படின்னு போனோன்னே உடனே போட்டு கொடுத்துட்றாங்களா? லோன்னு அலைய வச்சு ஜனங்களை கஷ்டப்படுத்தி அப்புறம் கிம்பளம் வாங்கிக்கின்னு அந்த அல்ப லஞ்ச காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அவங்கள, அதாவது லஞ்சம் வாங்குற, சரி வாங்குகிற லஞ்சத்துக்கு உடனே பண்ணி கொடுக்கணும்ல. அப்போ யார் அங்கே முதலாளி? நந்தன முதலாளி? அதுவும் கிடையாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டி சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பல கோடி ரூபாய் போட்டு போகிற சென்சார் போர்டு, அதுவும் மத்திய அரசில் இருக்கிற அதிகாரி எவ்வளோ ஏற்றமாக பண்ணுவாங்க.
காது உள்ள அப்படியே சொரிஞ்சுக்கிறேன் சென்சாரா கே ஜனநாயகன் மூவி ஆஃபீஸர் செக்ஷன் ஆஃபீஸர் உப்பர் உப்பர் அப்படின்பா. உப்பர் போனால் நீச்சே நீச்சே அப்படின்பா. அங்கே போனால் இங்கே இல்லை அங்கே இல்லை. நேற்று வரலாம் வேறு. நேற்று வந்து நீங்கள் அரசியலுக்கு ஆசைப்படலை, இப்போது அரசியலுக்கு ஆசைப்பட்டுட்டீங்க. அப்போ மோலாலிக்கு கோபம் வராத அளவுக்கு அதிகாரிகள் நடந்துக்குவாங்க. அதுதான் தமிழிசை ஜாடமாடியாக சொல்கிறாங்க, மவாதியாக இப்படிக்காக வந்துருங்க, நாங்கள் மரியாதையாக அவங்கள நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. வரல அப்படின்னும் போது ஒரு சில சிக்கல் வரும். இல்லை இவராட்சி, இப்போ இது ஒரு விமர்சனம் தானே. இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறது விமர்சனம் தானே. இது விஜய்க்கு தேவையா? ஆல்ரெடி திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்கும். என்னதான் 1000 விமர்சனங்கள் இருந்தாலுமே இப்போ அடுத்தடுத்து ஏமாத்திட்டு போயிடணும். 1000 விமர்சனம் இருந்தாலும் மக்கள். கேசிடி பிரபாகர் போய் சேர்றாரு, முன்னாள் எம்எல்ஏக்கள் போய் சேர்றாங்க, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சைலண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. 180 தொகுதிகள் வரை தாவேக்கா தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு. 234 தனித்தே போட்டிடுவாங்க. யாரும் விஜய் கொடுக்க தயாராக இருக்கிறாரு. வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி சைலண்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஆக்டிவாக தான் எப்படி எல்லாம் ஒழிச்சு நடத்துகிறாங்களா யாருக்கும் தெரியாமல் பூதக்கண்ணி வச்சு பார்க்கணுமா? ஆக்டிவாக, அதாவதுங்க ஊடகத்தில் கொடுக்குற அந்த வெளிச்சம் இருக்குது பாருங்கள் விஜய் சாருக்கு. இதோ விஜய் புறப்பட்டு விட்டார், இதோ பல்வலக்கி விட்டார், இதோ வண்டியில் ஏறி விட்டார், இதோ கையை ஆசி விட்டார். கமலுக்கு கூட அவ்வளோ கொடுக்கல. கமலுக்கு கொடுக்கல, அது வேறு ஒரு பிரச்சனை. ஏன்னா அவர் பேசுகிறது பாதி நேரம் நமக்கு புரியாது. சார் பேசுகிறது இப்படி அப்படி இப்படி சுற்றி கித்தி பேசி ஒன்றும் பாதிமாக தான் புரியும். சரி, அதுவாச்சும் ரைட்டு. விஜயகாந்த் அவர்களுக்கு இவ்வளோ பப்ளிசிட்டி கொடுத்தாங்களான்னா இல்லை. அன்றைக்கி அந்த டிக்டாக் மோகம், ரீல்ஸ் மோகம்லாம் கிடையாது, சமூக வலைத்தளம் கிடையாது. ஆனால் பத்திரிகையாளர்கள் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை தூக்கி பிடிக்கிறார். அதாவது திமுக மீது விமர்சனம் வைப்பது என்பது ஒரு தன்மை, திமுக மீது விமர்சனம் வைக்காமல் வசதியாக வந்து விஜயை தூக்கி பிடிக்கிறது இன்னொரு தன்மை. அதுதான் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, சரி நான் ஒரு பத்திரிகையார், நான் வந்து ஓப்பனாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். திமுக 50 சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதிமுக 50 சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறும். 100 சீட்டு முடிஞ்சு போயிடுச்சு. இது மாதிரி விஜய் வந்து 50 சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ ஜெயிப்பார் சொல்லுவோம். யாருன்னா ஒருத்தர்